ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பால் பூரி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 லிட்ரு பாலோட்ட நாங்கள் நல்லா கெட்டியாக இருக்கிற பால் ஊற்றி காய வைக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அடுப்பு நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் காய வச்சிடலாம். இது நான் கோதுமை மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு ரவை. நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதை அனுசரித்து மாவு எடுத்துக்கோங்க. இது மீதி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி பால் பூரினாவே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதிகமாக சேர்த்துறேன் மாவு. இப்போது ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாதிரி பிணைஞ்சிடாதீங்க. ஒரு ஸ்பூனோட்ட நெய் சேர்த்திக்கலாம். நல்லா பூரிக்கு போடுற மாதிரியே நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். இப்போ பால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பால் அடிக்கடி கிளறி விட்டுக்குங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. நம்ம ஒரு விரல் வச்சு ஃப்ரெஷ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் அடைச்சி வச்சிடலாம். இப்போது அதே பாத்திரம் எடுத்து அடைச்சி வச்சிடலாம். இப்போ பால் எப்படி இருக்குன்னு அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டு கிளறி விட்டே வாங்க. இப்போ பாதாம் பருப்பு ஒரு 10-15 ஓட்டு எடுத்துக்கலாம். அது நம்ம அப்படியே நீளமாக கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. முந்திரி பருப்பு ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. அதுவும் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம். கண்டன்ட் மில்க் ஒரு 100 ml ஓட்ட நான் சேர்த்திக்கிறேன். கரெக்டான சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கங்க. சுகர் வேணுனாலும் சேர்த்திக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வரும். அதாவது 1 லிட்ரு பால் 1/2 லிட்ரு வர லெவலுக்கு கண்டன்ட் மில்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துறாப்புல இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சாச்சு ரெண்டுமே. நம்ம பால் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு பால் ஊற்றிட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பால் நம்ம நல்லா திக்காக வர வரைக்கும் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அதில் பாதி இதில் போட்டுக்கலாம். பாதாம் அண்டு முந்திரி அது நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம பூரி நல்லா இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு பூரி சுடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்தாச்சு. இப்போது பூரிக்கட்டையில் நம்ம பூரிக்கு எப்படி போடுறோம் அந்த அளவுக்கு திக்காக நம்ம எல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கீழே கொஞ்சம் நெய்யோ இல்லை ஆயிலோ ஏதாச்சும் தடவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்கு லைட்டாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம அது ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துக்கலாம். இது நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பூரியோட்ட போட்டிருக்கேன். சின்ன சைஸ்லேயும் போட்டுக்கலாம். இதில் 4 வந்திருக்குது. இதே மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். இது சின்ன சைஸு. சின்ன சைஸ்னால் ஒரு ஆளுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு பார்க்க அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பால் அப்படியே பார்த்துக்கலாம். அப்போது நல்லா திக்னஸாக வந்துருச்சு. நம்ம இந்த திக்னஸ் போதும், நம்ம இறக்கிடலாம். ஆறுனு வருவோம், இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா வந்துடும் கரெக்டாக. இப்போது ஏலக்காய் ஒரு 3 நல்லா தட்டி போட்டுருது, அதுலேயும் சேர்த்திடலாம். போட்டு இறக்கிட்டால் ஆறுனு வருவோம், நம்மளுக்கு வேண்டிய திக்னஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இறக்கிட்டு பூரி போட்டு எடுத்துடலாம். இப்போது தேவையான எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி நம்ம பூரி போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா பூரியுமே சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, பாருங்கள். அது குட்டி பூரி, இது நம்ம பெரிய பூரி. இப்போ ஒரு பிளேட்டில் இந்த குட்டி குட்டியாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக போட்டால். இப்போ அந்த மில்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அது நம்ம அப்படியே பூரிக்கு மேலே நல்லா ஊறுற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க. மீதி இருக்கிற பாதாம் முந்திரி நம்ம மேலே தூவி விட்டு இப்படி டெக்கரேஷன் பண்ணி விட்டால் அது கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மில்கில்.